மக்களே பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு 6 முட்டை இந்த மாதிரி நல்லா கீரினா பொடியாக அரிஞ்சு இப்படி மாதிரி வச்சுக்கோங்க ரெடியாக. அப்புறம் சிக்கன் குழம்பு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் குழம்பு செஞ்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. இத்தனை ஊற்ற மாட்டோம், கொஞ்சம் தான் ஊற்றுவோம். வரும் சிக்கன் குழம்பு. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, அவ்வளோதான். வாங்க இப்போ சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்து வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபேன் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கருவேப்பிலை இல்லை, தீர்ந்து போச்சு. பரவாயில்ல, இருந்தால் உங்கள் வீட்டில் போட்டுக்குங்க. ஒரு 2 கொத்து ஒரு கொத்து போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், பார்த்துக்கு. ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வணக்குங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சா. இப்போ நம்ம ஒரு தக்காளியை சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த தக்காளியை போட்டு நல்லா ஒரு வணக்கிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். நீங்கள் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக எதுக்கு அரியுறீங்கன்னா, அதே நம்ம செய்கிறது செட்டிநாடு முட்டை சிக்கன் குழம்பு ஃப்ரை. அதனால் இந்த மாதிரி நல்லா அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வாய்க்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை போட்டுக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே சூப்பராக வணங்கிடுச்சு பாருங்கள், தெரியுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் மிளகாத்தூள், ஏன்னா நான் சேர்த்தக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் கலருக்காக நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நான் பெப்பர் போடுறதுனால அதிலே காரம் வந்துடும். நான் சிக்கன் குழம்பு வந்து ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு தான் செஞ்சுருக்குறோம், அதுலேயும் காரம் இருக்கும். அது போகிற பெப்பரும் போடுவோம், ஒரு எச்சா காரமாயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் கிடச்சிருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை வந்து வேக வச்சு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உடச்சி ஊற்றுறது நல்லா இருக்காது. பார்த்துக்கு நல்லா முட்டையை நல்லா இப்படி கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியை கட் பண்ண வேண்டாம், சும்மா நம்மளுக்கு அதுலேயே வாய் கிடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, நல்லா இப்படி பரட்டுங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க, கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்குங்க. தீ கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் 4 கரண்டி ஊற்றிருக்கிறேன். சின்ன கரண்டியில் நீங்கள் எவ்வளவோ பார்த்து ஊற்றிக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தீ இப்போ ஸ்பீட் பண்ணிக்கங்க. ஏன்னா குழம்பு ஊற்றும் போது கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கருகிரும். அதுக்கப்புறம் ஸ்பீடாக வச்சு நல்லா அந்த குழம்பு அந்த முட்டை அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஓகே மக்களே, இதை நல்லா பரட்டி ட்ரை ஆகினதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பெப்பர் போட்டு இறக்கிடலாம்.
ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா அப்படி ஹை ஸ்பீடு வச்சு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடும். தெரியுதுங்களா? பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் போடுறேன், ரொம்ப போடல. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க, போதும். இப்போ ஒரு பரட்டு நல்லா ஒரு செகண்ட் பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை இல்லை, அதனால தான் அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் எப்படி தேவையோ போட்டுக்குங்க. நான் அளவாக தான் போடுறேன், காரமாக இருக்கணும்னுட்டு. அவ்வளோதான். செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு, முட்டை சிக்கன் குழம்பு ஃப்ரை ரெடி. ஓகே, வாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லைட்டாக அந்த பச்சை பெப்பர் இருக்குல்லங்க, அது அப்படியே ஒரு தூவி விட்டுக்குங்க. எதுக்குன்னா அது ஒரு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான நமக்கு பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கன் குழம்பு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மக்களே. இன்னொன்று மக்களே, வரமிளகா இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து அழகுக்காக வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கும் போது, இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளிக்கும் போதே நீங்கள் ஒரு 2 வரமிளகா இந்த மாதிரி சின்னதாக போட்டுங்க, பிச்சு போட்டுங்க. காரம் வேணுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி போட்டு செய்யலாம். ஓகே, 2 அது நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி போட்டு செஞ்சுக்கங்க. குடமிளகா இருந்தாலும் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 2 குடமிளகா போட்டு ஒரு வணக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் போடல, நான் ஒரு ஸ்டைலுக்காக வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பார்த்துடலாம். அப்படியே அந்த பெப்பரோடு இருக்குது பாருங்கள். அடாடாடாடா, சிக்கன் குழம்பு ஊற்றி ஸ்டார்ட் பார்த்துடலாமா மக்களே? அருமையாக இருக்குது மக்களே. அந்த பெப்பருக்கு, அந்த சிக்கன் குழம்புக்கு, ஆஹா, வெங்காயத்துக்கு, அடடடா அருமை. போங்க, இங்கே பாருங்கள், சாப்பாட்டு கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். வாங்க கொஞ்சமாக எடுத்து, ஏற்கனவே சிக்கன் குழம்பு ஊற்றி வைக்கிற முட்டை அதில் போட்டு சிக்கன் குழம்பு இருக்குது, அதை எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த வெறிஞ்சோரத்தில் மட்டும் லைட்டாக அடி போட்டு ஓரத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் முட்டை எடுத்து வச்சுக்கலாம். நிறைய முட்டை எடுத்து வச்சு சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம் மக்களே. எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரமிளகா அப்படி தாளிச்சிக்கங்க. பெப்பர் உங்களுக்கு தேவையான போட்டுங்க. எனக்கு பெப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனா அளவு போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். நிறைய செஞ்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுங்க. ஓகே மக்களே, சூப்பரான சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குதே. ஆஹா, அடடா, அதே நான் சாப்பிட்றப்போ எனக்கு சூப்பராக இது டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா வீடியோக்காக சொல்கிறேன், ஓர சீன் போட நினைக்காதீங்க, சத்தியமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரெகுலராக நீங்கள் மாதிரி செய்வீங்க. சிக்கன் குழம்பு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், வேறு குழம்பு ஊற்றினா நல்லா இருக்காது, பார்த்துங்க. ஆஹா, ஓகே மக்களே, மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.